ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிதம்பரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கா? இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், கல்வி. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்கிறார் பிளாட்டோ. அறியாமை என்பது வெட்கக்கேடு, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பது அதைவிட மானக்கேடு என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். ஸோ கல்வியை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப கல்வினா என்ன? ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடிய பாடங்களை மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தன் பேருக்கு பின்னாடி ஒரு பட்டத்தை போட்டுக்கிறது பேர் கல்வியா? இல்ல தன் பேருக்கு பின்னாடி ஒரு பட்டத்தை போட்டு நல்ல ஒரு வேலையில இருந்து கை நிறைய சம்பளம் வாங்குறது பேர் கல்வியா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த பட்டத்தை கூட பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க. இன்னைக்கு படிக்காத ஆட்கள் கூட மாதம் நிறைய சம்பளம் வாங்குறாங்க. ஸோ கல்விங்கிறது வந்துட்டு என்ன? தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதும், தெரிந்த விஷயங்களை பிறருக்கு கற்பிப்பதும், கற்ற விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் கல்வி. இன்னைக்கு பேங்க்ல எத்தனை பேர் சலான வந்துட்டு தங்கு தடையெல்லாம் ஃபில் பண்ண தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பேர் தான் கல்வி. தெரிந்தவற்றை பிறருக்கு கற்பிப்பதும், ஏதாவது ஒரு வீடியோல ரெகுலரா உங்களுக்கு சில விஷயங்களை போதிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த தெரிஞ்ச விஷயத்தை பிறருக்கு கற்பிக்கக்கூடிய இந்த ஒரு செயல் தான் கல்வி. கற்றவற்றை வாழ்க்கையில் கடைபிடிப்பதும். 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல ரோட்ல இருக்கக்கூடிய சிக்னல் பத்தி நில் கவனி செல்லுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்னைக்கு படிச்சு பட்டம் வாங்கின எத்தனை பேரு எத்தனை ரெட் சிக்னல்ல கரெக்டா நின்று போறாங்க? ஸோ படிச்சதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பாருங்க, அதுக்கு பேர் தான் கல்வி. ஸோ கல்வி தன் பெயருக்கு பின்னால் பட்டத்தை வைத்துக் கொண்டு பெயரை அலங்கரிப்பதை விட உயர்ந்த எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை அலங்கரிப்பதே சிறந்த கல்வி.